அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். நினைத்தது எப்போது நடக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த நினைத்தது நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிறந்த ஜாதகம் மற்றும் இன்றைய கோச்சாரம் ரெண்டும் ஒன்று இணைஞ்சு செயல்படணும். அப்போ தான் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது லக்னம், ராசி, லக்ன அதிபதி, ராசி அதிபதி இந்த 4 அமைப்புகளுமே சுபகிரக ஒளித்திறனோடு இருக்கணும். அதே மாதிரி தன வீடு, பாக்கிய வீடு, பூர்வ புண்ணிய வீடு மற்றும் லாப வீடு இந்த வீடுகளும் ராசி வாரியாக ஒளித்திறனோடு இருக்கணும். இந்த வீட்டு அதிபதிகளும் அதே மாதிரி ஒளித்திறனோடு இருக்கணும். ஓரிரு அமைப்புகள் இந்த இடத்துல குறைஞ்சாலும் தவறில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரநாதர்கள் நல்ல ஒளித்திறனோடு இருக்கணும். தசா புக்தி அந்தரநாதர்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்களும் ஒளித்திறனோடு இருக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்தரநாதர். தசா புக்தி தரக்கூடிய பலன்களை வேகமாக நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்தரநாதர். அவர் நல்ல ஒளித்திறனோடு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்ம நினச்ச நல்ல காரியம் நடந்தேறும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.